ஹாய் கைஸ். நம்ம போன வீடியோல என்ன பார்த்தோம்னா, ஃபில்டர்ல எப்படி கண்டெய்னர் கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அந்த கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்ட போன வீடியோல இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு இமேஜ் வந்து நம்ம எங்க இருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்து வந்து இங்க நம்ம வைக்க போறோம், அந்த ஆப்ல எப்படி வைக்க போறோம்ங்கிறத பார்க்கலாம். அதை நம்ம பண்ணணும்னா சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதை பண்ணிட்டு தான் பண்ண முடியும். ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஸ்பெக்.html ஃபைல் போயிங்க. உடனே இங்க வந்து இங்க அசெட்ஸ்ங்கிற ஃபோல்டர் தான் நம்ம இமேஜ்லாம் ரிட்ரீவ் பண்ணுவோம். தேவையான இமேஜஸ்லாம் அதை வச்சு தான் ரிட்ரீவ் பண்ணுவோம். ஸோ அதை அன்கமெண்ட் பண்ணிப்போம், இங்க கமெண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், என்ன நம்ம ஃபோல்டர் எந்த ஃபோல்டர் வந்து நம்ம வந்து இமேஜஸ்லாம் எடுக்கிறோம் அந்த ஃபோல்டர் நீங்க கொடுத்துடணும். ஸோ அசெட்டுங்கிற ஃபோல்டர் நான் வச்சுக்கிறேன். அதுல இருந்தா எல்லாமே எடுக்க போறேன். ஸோ அதனால இங்க ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணிப்போம். இங்க வந்து இங்க ஆப்ங்கிறத நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதனால அசெட். ஸோ இந்த ஃபோல்டர்ல இருந்தா நம்ம எல்லாத்தையும் இமேஜஸ் தான் எடுக்கிறோம். ஸோ இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே ஐகான்ங்கிற இமேஜ் எடுத்து வந்து அசெட்ல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் பெருசாக இருக்கனால நான் வந்து சின்னதாக மாற்றிக்கிறேன். சும்மா லோகோன்னு கொடுத்துறேன், லோகோகிராஃபி. ஸோ இவ்வளோதான் இதெல்லாம் ப்ரொசீஜர். இப்போ நம்ம வந்து அந்த இமேஜ் இங்கே கொண்டு வரலாம். இந்த லோகோகிராஃபி என்ஜிங்கிற இமேஜ் வந்து நம்ம இங்கே எப்படி கொண்டு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கண்டெய்னர் கிரியேட் பண்ணி பார்க்கலாம். அந்த சைல்டுங்கிறத வந்து இமேஜ், இதில் வந்து இமேஜுங்கிற கீவேர்டு கொடுத்தோம்னா இப்படி நம்மளுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்துடும். அந்த இதில் வந்துட்டு நம்ம எங்கே இந்த அசெட் இமேஜில் எந்த பாத்துங்கிறத அந்த பாத்து இங்கே கொடுத்துருவோம். ஸோ அசெட் அந்த ஃபோல்டர் நேம் வந்து அசெட் ஸ்லாஷ் லோகோ நம்ம நேம் வச்சுப்போம், லோகோ டாட் பிஎன்ஜி கொடுத்துட்டோம். ஸோ நம்மளுக்கு இங்கே என்ன வரும், இது நான் ரன் பண்ணுறது வந்து க்ரோமில் தான் ரன் பண்ணுறேன். அதுக்கு கமெண்ட் என்னன்னா, ரன் பண்ணால் இங்கே லோட ஆரம்பிச்சோம். என்ன வெயிட் பண்ணுவோம். அவ்வளோதான், லோட முடிச்சிருச்சு. லோட முடிச்சோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெப் பேஜ் லோட் ஆகும். இன்ஸ்பெக்ட் கொடுத்துட்டு நமக்கு தேவையான டிவைஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இமேஜ் இங்கே வந்துருச்சு பாருங்க, ஆட் பண்ணோம்னா அது இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே இந்த டீபக்னு இருக்குல்ல, இது டிஃபால்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு ஒன்றுமே இல்லை. இங்கே டீபக் அதுக்கு வந்துட்டு நம்ம மெயின் கோட் மேலே இருக்குல்ல மெட்டீரியல் அங்கே போயிட்டு இங்கே வந்து ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். ஃபால்ஸ்னு கொடுத்துட்டு மறுபடியும் ரீலோட் பண்ணோம்னா அதுக்கு அங்கே போயிடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இமேஜஸ்லாம் நம்ம ஆட் பண்ண தேவையான இமேஜஸ். அதுக்கு நம்ம இமேஜ் வந்து சைஸை கூட ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஹைட் கொடுத்துட்டு நம்ம சைஸ் சின்னதாக தேவைப்பட்டா பெருசாக வைக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கண்டெய்னர் சைஸ் நம்ம பெருசாக கொடுத்துக்கணும். நான் சைஸ் வந்து இப்போ ஒரு 90 கொடுக்குறேன். பெருசாக பார்த்தீங்களா, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு எதுவும் பெட்டர் டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். தேங்க்யூ.